ஒரு படத்துக்கான முகவரி பாடல் அப்படின்னா அந்த பாடல்ல இருக்க முதல் வரியிலேருந்து ஆரம்பிச்சு வரி வரி கவிதை அப்படின்னு அந்த பாட்டை செதுக்கக்கூடிய லிரிசிஸ்ட்டை வெல்கம் பண்றதுக்கான நேரம் இது. இந்த பாட்டை எழுதின ஒரு அற்புதமான லிரிசிஸ்ட் தான் கூப்பிட போறோம். வித் நோ ஃபர்தர் டிலே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கார்த்திக் நேதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலைப்பொலி சாருக்கு என்னுடைய முதல் வணக்கம். நான் அவருடைய தொட்டுஜெயா திரைப்படத்தில் தான் என்னுடைய முதல் பாடல் நான் எழுதினேன் 2005. ஆமாம், வருடங்கள் போனதே தெரில. சினிமாவில் என்னை தொடங்கி வச்சவர் கலைப்பொலி சார். மகிழ்ச்சி சார், உங்களை நேரில் பார்க்குறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், பிறகு மகிழ்ச்சி ராஜ்கமலில் நான் ஒரு பாடல் எழுதுறது. கமல் சாருக்கு நன்றியும் இந்த நேரத்தில். அதன் பிறகு சிவகார்த்திகேயன் தோழருக்கு எதுக்காகனா கொட்டுக்காளிங்கிற ஒரு சிறப்பான திரைப்படத்தை மக்களுக்கு காமிச்சதுக்காக. இந்திய சினிமாலே எனக்கு தெரிஞ்சு கொட்டுக்காளி ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கும். ஒரு வேறு மாதிரியான இயக்குநர்களை கொட்டுக்காளி தொடங்கி வச்சிருக்கு. அதுக்காக மிகப்பெரிய நன்றி சிவகார்த்திகேயனுக்கு. அதன் பிறகு என்னுடைய அன்பு நண்பர் தோழர் இயக்குனர் ராஜ்குமார் சார், அவரோட இருந்த நவீன் இணை இயக்குனர், அவங்களுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷனில் இருந்த செந்தில் சார், இவங்களுக்கெல்லாம் நான் என்னோட நன்றி முதல்ல தெரிவிச்சிடுறேன். நான் என்றைக்குமே பெரும் நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிறது இசை அமைச்சர் ஜிவி அவர்களுக்கு. ஏன்னா அந்த பாடல் நான் மெட்டுக்கு எழுதும் போது உண்மையாக சொல்லணும், எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அது ஜிவி சார் தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியா இருந்தது காட்சிகள் எல்லாமே. தென் நான் அந்த மெட்டுக்கு எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சிச்சுவேஷனும் அந்த டியூனும் ஏற்படுத்தின அந்த ஒரு தாக்கத்தில் நான் கவிதைகளாகவும் சில எழுதிட்டு இது ரெண்டுமே கொண்டு போய் தான் ஜிவி சார்ட்டை முதல்ல காமிச்சோம். அந்த மெட்டுக்காக எழுதின வரிகளையும் சரி, கவிதையாக எழுதுனதுலையுமே. மெட்டுக்காக எழுதுனதில் எல்லாருமே ஓவராலாக சில விஷயங்கள் ஓகே பண்ணிட்டோம். அந்த கவிதையாக எழுதியிருந்த அந்த வரிகளில் இருந்தது ஒன்று தான் அந்த சர்க்கரை அப்படிங்கிற சொல். அப்புறம் இயக்குனரும் நானும் என்ன முடிவு பண்ணோம்னா, அந்த சர்க்கரைங்கிறது இந்த மெட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோமா இந்த பாட்டுக்கான ஒரு லேபிளாக அந்த வரி அமையும். சரியாக 2 இடத்துல அந்த சர்க்கரைங்கிற சொல் அமைஞ்சது, பல்லவியிலே அமைஞ்சிடுச்சு. எனக்கு எழுதி முடித்தவொடனே எனக்கு பெரிய நம்பிக்கை என்னென்னா, இந்த பாடல் சர்க்கரைங்கிற அந்த ஒரு சொல்லாலும் அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற அந்த சொல்லை ஏந்தி கொண்டு போகிற அந்த மெட்டினாலையும் கொண்டு போய் நிச்சயமாக சேர்ந்துருங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை வந்துடுச்சு. ஹரிச்சரன் சார், ஸ்வேதா மேம்லாம் வந்து பாடி முடித்த பிறகு என்ன எங்கெங்கேயோ கொண்டு போயிடுச்சு பாங்க. இந்த நேரத்தில் பாடி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.